இந்த உறுதி என்கின்ற பகுதி இருக்கிறது, இது பிராக்டிக்கலாக குலையக்கூடிய இடம். ஒன்று சுபகத்தால குலையும் என்று சொன்னேன், அதைத்தான் நேரத்தோட விளங்கப்படுத்துறது சுருக்கம். எல்லாம் சுபகத்தால என்னன்னா சிந்தனைக்குள்ள வந்து சேரக்கூடிய வீண் சந்தேகம், வீண் குழப்பங்கள், அதனால என்ன செஞ்சிடும், கொள்கை உறுதி குலைஞ்சி தவறாக நம்ம விளங்க மார்க்கத்தை வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று ஷஹ்வா. ஷஹ்வான என்ன, இச்சை, உலக ஆசை, உலக அபிலாசை, உலக எதிர்பார்ப்புகளால குறைவது. இதுக்கு சில உதாரணங்களை பாருங்கள் அன்புள்ள சகோதரர்களே. அல்லாஹு தஆலா உங்களது உறுதியை வந்து சோதிப்பான். சோதிக்காமல் நீங்க உறுதியான, முதலாவது நீங்க உறுதியானவரா இல்லையானது உங்களுக்கு அல்லாஹ் காட்டுவான். எங்களுக்கு அல்லாஹு தஆலா காட்டுவான். எப்படி நாம் உறுதியானவர்களா இல்லையா என்பதை யாருக்கு நிரூபிப்பான்? அல்லாஹு தஆலா எங்களுக்கே நிரூபிப்பான். இன்றைக்கு நீங்க நிறைய பேரை பார்க்கலாம், நான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த அதாவது தௌஹீதுல் உலூஹியா ஷிர்க்குடைய விஷயங்கள் இருக்குது, அதுல அல்ஹம்துலில்லாஹ் பரம்பரையா நான் உறுதியா இருந்திக்கிறேன். இந்த மார்க்கத்தை விளங்க முந்தி நான் உறுதியா தான் இருந்திக்கிறேன், மார்க்கத்தை விளங்கின பிறகு உறுதியாக தான் இருந்திக்கிறேன். தாயத்து, தட்டு, தகடு, ஜின் வைத்தியம், ஏமாத்து, பேர் வழி, இதுக்கெல்லாம் நான் போனதே கிடையாது அல்ஹம்துலில்லாஹ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இது உறுதி அல்ல. உறுதி என்ன தெரியுமா? சோதனை வார நேரத்தில் நடக்கக்கூடிய உறுதி. இது என்னன்னா உன் மனதில் அல்லாஹு தஆலா சோதனை வராம உன்னை பாதுகாத்திருக்கிறான் அர்த்தம். உறுதி எங்க தெரியும் தெரியுமா? அது வந்தா தான் தெரியும், அந்த சூழல் வந்தா தான். இந்த சமுதாய களத்தில் நம்ம பார்க்கலாம், சோதனை வந்த பின்னால காணாம போனவங்க நிறைய பேர். ஒரு உதாரணம் சொல்கிறேன், இது சமூகத்தில் நடந்த உதாரணங்கள். உறுதி என்றது எங்க சீர்குலையும் அப்படின்றதுதான். அன்புள்ள சகோதரர்களை, அல்லாஹு தஆலா கொண்டு வந்து வெப்பா சோதனைக்கு. நீ எனக்காகத்தான் இந்த உறுதி விளங்கிச்சா உனக்கு, இந்த ஒரு சோதனை, இந்த ரெண்டாவது மூன்றாவது சக்சஸ் ஆகிட்டே போவீங்க. அல்லாஹ் வெற்றி அல்லாஹ்வுடைய நியமத்தை கண்ணால காணுவீங்க. ஆனா நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? 18 வருஷம் உறுதியா இருந்தாப்பா, 19ஆம் வருஷம் வந்த சோதனையில போச்சு, நீ உறுதியாவே இருக்கல 18ஆம் வருஷம். காரணம் சோதனையே வரல, வந்த நேரத்தில் நீ காட்டின உறுதிதான் உறுதி. இந்த தாயத்துக்கு உதாரணம் சொல்றேன். ஒரு குடும்பத்தில் ஒருத்தருக்கு என்ன செஞ்சிருது தெரியுமா? நோய் வந்துருது. இந்த உதாரணம் பல இடத்துல சொல்லிக்கிறேன், ஆனா நீங்க விளங்கணும் என்பதற்காக சொல்றேன். ஒரு நோய் வந்துருது. இவர் கடுமையாக உறுதியா இருந்த ஒரு மனிதர், இந்த ஷிர்க் அதெல்லாம் சுப்ஹானல்லாஹ் அதெல்லாம் எட்டி பார்க்க கூடாதுன்னு இருந்த மனிதர். ஆனா அந்த சோதனை வார கட்ட ஃபேமிலிக்குள்ள வந்துட்டு, ஊருக்கெல்லாம் வந்த டைம்ல அவர் உறுதியா தான் இருப்பாரு, ஊருக்கெல்லாம் வந்துட்டு அவர் உறுதியா தான் இருந்தாரு, மௌத்தாயினால நம்ம உறுதியா இருக்கணும்னு சொல்லி. சோதனை குடும்பத்தில் எல்லாரும் சொல்லல, ஒரு சதவீதம், குறிப்பிட்ட சதவீதம் குடும்பத்துக்குள்ள வந்துட்டு. பிள்ளைக்கு வந்த உடனே அவங்க அந்த உள்ள ஹாஸ்பிட்டல் எல்லாம் போய் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டாங்க, ஒன்றும் சரி வரல. அப்ப இவர் உறுதியாக்கிறாரு, எது நடந்தாலும் சரி இந்த இதுக்கெல்லாம் போகக்கூடாது அப்படின்னு. அப்போ ஒரு டாக்டர் சொல்றாரு வந்து, பாருங்க, நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும், நோய்க்கும் பார்க்கணும் பேய்க்கும் பார்க்கணும். நோய்க்கு பார்த்துட்டு நோய் இல்லைன்னு கன்ஃபார்ம் இது பேய் தான். டாக்டர் பாருங்க, நானும் கூட தாயத்தை செஞ்சுக்கிறேன் போட்டிக்கிறேன், இப்படி காட்ட டாக்டர்ஸ் மாதிரி இந்த சம்பவத்தோட சம்பந்தப்பட்டதில்ல, வேறு சம்பவத்தை நானும் கூட தாயத்து போட்டிக்கிறேன், இது பேய்க்கு போட்டது, நோய்க்கு எனக்கு தெரியும் என்ன செய்யணும், இப்படி சொல்லக்கூடிய டாக்டர்ஸ் மாதிரி இருக்கிறாங்க. இந்த மாதிரி 4 பேர் சொன்ன உடனேயே ஒரு கொஞ்சம் என்ன செய்யும், கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ நம்ம 18 வருஷமா எத்தனை பேருக்கு ஃபத்வா கொடுத்துக்கிறோம், அதனால கொஞ்சம் உறுதியா நிற்பாரு. அப்ப அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து சைத்தாவத்தனை அனுப்பிவிடுவான். பாரு, மவுத்து ஓண்ட பேர்ல தான் வரும். மவுத்தாகினானோ அந்த புள்ள, நீ தான் கொலைகாரன் ஆகுவ, நீயோட பாட்டுல சும்மா ஒரு பக்கத்துல நான் பார்த்துக்கிறேன் அப்படி என்ற ஒரு ஐடியா கொடுப்பான். நல்ல ஐடியா வந்து சைத்தான் ஒதுங்கிடுறது. நீங்க எதுவும் செஞ்சீங்கப்பா, எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, அல்லாஹ்வுத்தாலா என்னைய காப்பாத்தன அப்படின்னு ஒதுங்கிடுவார். தடுக்க முடிஞ்சவர் ஒதுங்கிடுவார். அந்த புள்ள கொண்டு போய் எங்கேயா இருந்து அல்லாஹ்வுடைய நாட்டத்துல குணமாகினது இவருக்கு என்ன செஞ்சுட்டேன்டா, என்னடா இது குணமாயிட்டு, லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லா, குணமாகிட்டே. சரி, இப்ப சைத்தான் ஒருத்தரை சக்சஸ் ஆக்கிட்டான், இந்த நோயாளி ஆயிட்டார். யாரு இப்படி சொன்னவரு? என்ன நோயாளி? கொள்கை பிரச்சாரத்துல நோயாளி ஆயிட்டாரு. எங்கேயாவது ஒரு மஜ்லிஸ்ல இந்த தாயத்து, தட்டு, தகடு இதனால ஒரு பலன் இல்லைன்னு யாரா சொன்னா? பலன் இல்லை, அது உண்மைதான். ஆனா நான் எனக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சொல்றேன் கேளுங்க. பலன் அழிச்சிக்கப்பா, எனக்கு நடந்திருக்குது. இப்ப இவர் தான் என்ன பிரச்சாரகர். என்ன பிரச்சாரகர்? இந்த இதுக்கான சார்பாக போய் அப்படி மனதில் என்னது பதிய வைக்கக்கூடிய பிரச்சாரகராக மாறுறார். நாளைக்கு 18 வருஷம் உறுதியாக இருந்தவர் 19 வருஷம் ஏன் மாறினார் தெரியுமா? தண்ட பிள்ளைக்கு வந்த நேரத்தில் மாறுவார். சமுதாயத்தில் நிறைய பேர் காணாம போகக்கூடிய இடம் இது. தண்ட பிள்ளையுடைய அந்த கண்ணீரையும் கவலையும் காண்ற நேரத்தில் அல்லாஹு தஆலா தான் ஷாஃபி, குணப்படுத்தக்கூடியவன். அவன் இந்த உலகத்தில் 1000 வழியை செஞ்சுக்கிறான், ஏற்படுத்தி இருக்கிறான். அந்த வழி மூலம் ட்ரை பண்ணி வரலையா, இந்த ஷிஃபா தவிர வேற எங்கேயும் ஷிஃபா இறைவன் என்ன செய்ய மாட்டா, தர முடியாது. சரியான வழி உண்டு. பன்றியை தின்றாலும் பசி போகும், ஆடு தின்றாலும் பசி போகும். நீ எதை தின்று பசியை போக்குறாய் என்பதுதான் சோதனை.
பசி போகுதுன்றது மட்டும்தான் உனது பார்வையாக இருந்தால் அது மெட்டீரியல், சடரீதியான பார்வை. இறைவன் சொன்ன வழியால் மட்டும்தான் எனக்கு பசி போக வேண்டும் என்றால் அது என்ன? அதான் உன்னோட உயிர் போற நேரத்தை மட்டும்தான் இஸ்லாம் என்ன செய்ய செலக்ட் பண்ணிச்சு. அது எதுல இல்ல? அக்கீதால இல்ல. அன்புள்ள சகோதரர்களே, சில விதிவிலக்கான பகுதிகள் இதுல உண்டு. அது இன்னொரு பகுதி, அது அக்கீதாவோட நம்ம போக வேண்டிய ஒரு பகுதி. ஆனா இந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் இவர் என்ன செய்யறாரு? வழிகட்டு போறாரு, தவறி போறார். அப்படியா இல்லையா? எனவே அன்புள்ள சகோதரர்களே, இது பிராக்டிக்கலாக உறுதி கொள்கிற இடம். எப்பையும் தனக்கென்று வருகிற நேரத்தில் தான் சோதனை என்பதை உணர வேண்டும். ஒரு சகோதரர் மார்க்கத்துக்கு முரணான விருந்துகளிலே கலந்து கொள்ள மாட்டார். யார் ஏழைகள் கூட கஷ்டப்பட்டு தன்னை வீட்டில் இடம் இல்லைன்னு ஒரு சின்ன ஒரு ஹோல்ல கல்யாணம் வச்சாலும் கூட என்னது அது இந்த ஹோல் கல்யாணம் என்று சொல்றது, அது ஒரு உண்டு, அதை உண்டாக்கி அது பிழை அப்படின்னு சொல்லி அதை ஏற்படுத்திட்டாங்க. அதனால சொல்றேன், சரியா? அப்படியெல்லாம் இஸ்லாத்தில் ஒண்ணுமே இல்லை. எங்க இடம் வச்சு சாப்பிடலாமோ சாப்பிட்டு போக வேண்டியது. எத்தனை பேர் கொண்டால வசதிக்கும் அவ்வளவு பேர் கொடுத்துட்டு போக வேண்டியது. இஸ்லாம் அதெல்லாம் என்ன செய்யல, தடை செய்யவில்லை. ஆனால் சில தேவையில்லா மார்க்கத்துக்கு முரணான திருமண முறைகள் இருக்குது. இதுல எல்லாம் என்ன செய்ய மாட்டார்? அது கூடாது கூடாது, இது பிதத், நல்லது, மக்களுக்கு எச்சரிக்கை சொல்லணும். ஆனா ஒரு சகோதரர் வந்து கேட்கிறார், நேரடியா கேட்கிறாரு. கிட்டத்தட்ட இந்த மாதிரி ஒரு 10 வருஷம் அவர் இருந்திருப்பாரு. கேட்கிறாரு, இந்த திருமண விஷயத்துல இந்த மருதாணி சாப்பாடு ஒன்று கொடுக்குறாங்களே, அது கூடுமா கூடாதாண்டு? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. 10 வருஷமா போகாம இருந்தாரு. எல்லாரும் திருமணம் பண்ணி வீட்டிலே தான் கல்யாணம் ஆகிட்டு இல்ல, மகளுக்கு ஒரு கல்யாணம் வருதுன்றாரு. லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லா. பாருங்க, தனக்கென்று வார நேரத்தில் எல்லா டென்ஷனும் வருது அவருக்கு. வீட்டில் அழுத்தம், அங்க அழுத்தம், ஒரு சாப்பாடு தானே இதுக்கு போய் அப்படியே அடிச்ச உடனேயே கொஞ்சம் குறைஞ்சி ஃபத்வா. இப்ப மார்க்க தீர்ப்பு கேட்கறது, இப்போ கூடாது 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 அப்படியே வருமா? யாரோ ஒரு சகோதரர், சரி நிர்பந்தமா செஞ்சுட்டு போங்க. அதான் மௌலை நானும் யோசிக்கிறேன், நீங்க சொல்றதுதான் சரியாவும் படுது. சுபஹானல்லாஹ், நடந்திருக்கிறா இல்லையா? தந்த பிள்ளை என்ற ஊர்ல எத்தனை திருமணத்தை நீ போகாம இருந்திருப்ப? எவ்வளவு பேர் திருமணம்? நீ ஒன்றில் நீ இந்த உறுதியை இருந்திருக்கணும், அல்லது வாய முடிட்டாத செஞ்சிருக்க இருந்திருக்கணும். இதான் உறுதி கொலையிற இடம். எப்ப உறுதி கொலையும்? தனக்கண்டு வந்தால், தனக்கண்டு வந்தால் கொலை. சீதனம், சீதனம் எடுப்பது ஹராம். இவ்வளவு அழுத்தமா பிரச்சாரம் எல்லாம் என்ன செஞ்சிருப்பாங்க. ஆனா வெளியே வந்து சொல்றாங்க, என்ன பிரச்சனை சொன்னால் இந்த தாயை தட்டி நடக்கக்கூடாதுன்னு குர்ஆன் ஹதீஸ்ல வந்திருக்கு. அதான் மிக இஸ்லாத்துல அமல்கள்லயே மிக முக்கியம். சீதனம் எனக்கு வெறுப்பா தான் இருக்கு. என் உம்மா சொல்லக்கூட எனக்கு ஒன்றுமே சொல்லலாம இருக்கு. அவன் சொன்னாங்க, நீ 10 லட்சம் ஒரு 20 ரூபாய் நகை சொன்னா, தாயோட மனசு நோக கூடாதுன்னு குர்ஆன் சுன்னால வந்திருக்குது. எல்லாருக்கும் தாய் இல்லையா? மற்றவனுக்குலாம் உனக்கண்டு வார நேரத்தில் தாய் பேசக்கூடிய சகோதரர்களை நீங்க என்ன செய்வீங்க? பார்ப்பீங்க. தனக்கண்டு வருகிற நேரத்தில் சீர்குலையக்கூடிய சகோதரர்களை என்ன செய்யற பார்க்கிறோம். சோதனை என்பது அல்லாஹு தாலா உங்களுக்கு ஒரு நாள் தருவான். நல்ல முறையில் புரிந்து கொள்ளுங்கள். மற்றவன் சோதனையில் அகப்பட்டு தடுமாறுகிற நேரத்தில் அவன் பாப்ப என்ன செய்யறான்னு இருக்க கூடாது. பார்த்துருவோமே, இவன் பேசினா என்ன செய்யறான்னு இருக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹீக்கும். உங்களோட சகோதரர்களுக்கு எதிராக சைத்தானுடைய உதவியாளர்களாக நீங்கள் மாற வேண்டாம். ஒத்த சோதனை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மனிதர் கொண்டு வரப்படுறார். பல முறை சாராயம் குடிச்சு குடிச்சு கொண்டு வரப்படுறார். அப்ப அவருக்கு நிறைய ஹத்து அடிபடும். அப்ப ஒரு நேரம் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அது காலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, லஅனஹுல்லாஹ், சபிக்கிறாங்க. சொன்ன மா அக்தர மா யுதா, எத்தனை முறை இவர் கொண்டு வரப்படுறாரு என்று சபிச்சிடறாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இப்படி சொல்ல வேண்டாம், இப்படி சொல்ல வேண்டாம். லா தகூனு அவுன ஷைத்தானி அலா அஹீக்கும். உங்கள சகோதரனுக்கு எதிராக ஷைத்தானுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டாம். அந்த ஆள் ஃபித்னால மாற்றி தடுமாறி கண்டிக்கிறாரு. நீங்க அவரை காப்பாற்ற நினைக்கிறமே தவிர இன்னும் சபிச்சு அவர் என்ன செஞ்சிட கூடாது, தூரமாக்கி விடக்கூடாது சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவரை நான் அல்லாஹ்வையும் அவனது தூதரையும் விரும்பக்கூடிய ஒருவராகவே அறிந்திருக்கிறேன். அல்லாஹ்வையும் அவருடைய தூதரையும் விரும்பக்கூடிய ஒருவராகவே அறிந்திருக்கிறேன். அப்ப எங்களோட உபதேசம் எப்படி இருக்கணும்? சோதனையில உழுறானா அவனை சோதனை இருந்து காப்பாத்தி அவனுக்கு உறுதியை கொடுத்து அவனுக்கு எடுக்க பார்க்கணும். இது என்னடா பாப்பமே எத்தனை நாளைக்கு உறுதி ஆகிறார் நம்மளும் சேர்ந்து என்ன செய்யறது செய்யக்கூடிய அந்த நிலையை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, சோதனை என்று வந்துட்டா கலங்கி நிற்போம். தனக்கென்று வந்துட்டா கலங்கி நிற்போம். அந்த இடத்துல நம்ம உறுதியாக நிற்பது இருக்கிறது, அதுதான் உண்மையான உறுதி. ஒன்று நம்பிக்கை ரீதியான உறுதி, இன்னொன்று அதை பிரதிபலிக்கக்கூடிய அந்த உறுதி என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே 4வது பகுதியாக மனதிலே பதிய வைத்துக் கொள்ளுங்கள். உறுதி என்ற இன்னொரு பகுதி என்னன்னு சொன்னால், நமக்கு சோதனை என்று பிராக்டிக்கலாக வருகிற நேரத்தில் நாம் எப்படி கடைபிடிக்கிறோம் என்பதுதான், என்பதை நாம் என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அந்த மாதிரி கட்டத்தில் எங்களது நிலை சீர்குலையும் என்றால் 18 வருஷம் 15 வருடம் 10 வருடம் இருந்தது பிரயோஜனம் கிடையாது. வட்டியே எடுக்க மாட்டார்கள். ஆனா அவர் ஜக்காத்து தரல, இவர் கடன் தரல என்றதுக்காக வேண்டி நான் நிர்பந்திக்கப்பட்டேன் வட்டியில போய் முழக்கூடிய குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய மக்களை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம்.
தவறா இல்லையா? மார்க்கத்தை புரிந்த பின்னால, மார்க்கத்தை விளங்கிய பின்னால் இந்த சூழல் ஏன் வந்தது? அல்லாஹ்விடத்தில் அடிக்க, யா முகல்லிபல் குலூப், அல்லாஹும்ம யா முகல்லிபல் குலூப், உள்ளங்களை பிரட்டக்கூடியவனே, சப்பித் கல்பி அலா தீனிக், எனது கல்வை உனது மார்க்கத்தில் என்ன செய், உறுதியாகவை. ரசூலுல்லாஹ் கேட்டது எப்பொழுதும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்காக இவ்வளவு துஆ கேட்டுக்கிறாங்க, தனக்காக இவ்வளவு துஆ கேட்டுக்கிறாங்க. எனவே அன்புள்ள சகோதரர்களே, மார்க்க உறுதி என்கின்ற இந்த பகுதியை சிறந்த முறையில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும்.